ராமநாதபுரம் அருகே இயற்கை எரிவாயு குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு கேஸ் கசிந்த சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன். தற்போது இந்த கேஸ் கசிந்ததுக்கான காரணமாக என்ன சொல்கிறார்கள்? இதனை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியில இயற்கை எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அதனுடைய கசிவானது மேலேறி அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் கொப்பளித்து வரும் காட்சி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது குறித்த தீயணைப்புத்துறை மற்றும் ONGC தகவல் அளித்ததன் அடிப்படையில் தற்போது சரி செய்யும் பணியான நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ONGC சார்பில் இயற்கை எரிவாயு பூமிக்கடியிலிருந்து சேகரிக்கப்பட்டு குழாய்கள் மூலம் ONGC இயற்கை எரிவாயு சேமிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் அங்கிருந்து குழாய் மூலம் பல்வேறு இடங்களுக்கும் கொண்டு சென்று சில மக்களுக்கும் பரிமாறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்தை அடுத்த சோகையன்தோப்பு பகுதியில மங்கம்மா சாலை அருகே காட்டு பகுதியில சாலை ஓரத்தில் தேங்கி நின்ற மழை நீரில் திடீரென பூமிக்கடியில் இருந்து இயற்கை எரிவாயு குழாயில உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அந்த எரிவாயு வெளியேறி தண்ணீரில் கொப்பளித்து வருகிறது. இதனை அறிந்த அந்த பகுதியில் உள்ள கிராம பகுதியில் சேர்ந்த நபர்கள் தீயணைப்புத்துறையினர் மற்றும் ONGC நிறுவனத்திற்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் அடிப்படையில் விரைந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் மற்றும் அந்த ONGC அதிகாரிகள் தற்பொழுது அதை அடைக்கும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது அந்த பூமிக்கடியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்லக்கூடிய அந்த ONGC பைப்பை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய JCB இயந்திரம் ஏதோ இடித்ததாக தெரிகிறது. இதன் அடிப்படையிலேயே இந்த பைப்ல உடைப்பு ஏற்பட்டு இந்த கசிவானது ஏற்பட்டிருக்கிறது என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.